அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான். பிள்ளைகள் என்னென்றால் ஏ லெவல் ரிசல்ட்ஸ் வந்து எல்லாருமே ஒவ்வொரு வேறுபட்ட மனநிலையில் இருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நம்மளோட லைஃப்பை வந்துட்டு நம்ம ஒழுங்குபடுத்தி கொள்ளணும், எப்படி நம்மளோட பாடத்திட்ட அமைப்பை வந்துட்டு ஒழுங்குபடுத்தி கொள்ளணும், அதே போல அதை நாங்கள் எப்படி ஒழுங்குபடுத்தி தாரோம் அப்படிங்கிற ரெண்டு விடயங்களை பேஸ் பண்ணித்தான் நான் இந்த வீடியோவில் உங்களோட பேச போகிறேன். முதலாவது விடயம், இந்த ரிசல்ட்ஸ் வந்து இந்த குறுகிய நாட்களுக்குள்ள உண்மையிலே வந்துட்டு மிக அதிகமான மெசேஜ்கள் வந்து கொண்டிருக்குது. அது எல்லாத்துக்கும் உண்மையை நான் சொல்ல போனால் எல்லா மெசேஜையும் இன்னும் நான் பார்த்து கூட முடிக்கல. அப்படி மெசேஜில் பார்த்த வகையில் தங்களோட சந்தோஷத்தை ஷேர் பண்ணின நிறைய மெசேஜில் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. இன்னும் ஒரு பக்கம் கவலையை வெளிப்படுத்தின, ஒரு சோகமான ஒரு மனநிலையை வெளிப்படுத்தின மெசேஜ்களாக இருந்துச்சு. இது ரெண்டுக்கு அப்பால் பயத்தோட என்ன தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தின ஒரு மெசேஜில் பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேறுபட்ட மனநிலைகளில் இந்த ரிசல்ட்ஸுக்கு பிறகு இருக்கிறத காணக்கூடியதாக இருக்குது. ஸோ இதில் என்ன பாயிண்ட் என்றால், உண்மையிலேயே ஏ லெவல் வாழ்க்கையை பொறுத்த வரையில் ஏ லெவல் வந்துட்டு ஒரு மிக முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட். உங்களோட லைஃப்ல வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு அடையாளம், நீங்க இந்த சமூகத்துக்குள்ள யாருங்கிறத அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பாட்டாக இந்த ஏ லெவல் தான் இருக்குது அப்படின்னு சொன்னா அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை, இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட இந்த ஏ லெவல் லைஃப்ல இந்த 4 மாத காலம் இந்த வருஷம் எக்ஸாம் எழுதப்போற அனைத்து மாணவர்களுக்கும் மிக 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 முக்கியமானது. இந்த 4 மாத காலம் உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா கூட மாறலாம். நீங்க எந்த அளவுக்கு டெடிகேட் பண்ணி ஒர்க் பண்றீங்களோ, எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா ஒர்க் பண்றீங்களோ, அதை பொறுத்து அந்த அவுட்புட், அந்த நிலை வந்துட்டு மாற முடியும். உதாரணத்துக்கு நான் என்னுடைய லைஃப்ல நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன். என்னோட சேர்த்து ஏ லெவல் எக்ஸாம் என்னுடைய மிக நெருக்கமான நண்பர்கள் 2 பேர். அவங்க 2 பேருக்குமே வந்துட்டு இ ஃபேக்கல்ட்டி கிடைக்கல. இ ஃபேக்கல்ட்டி வந்துட்டு எதிர்பார்த்திருந்த அவங்க கிடைக்கல. ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் அவங்க அந்த டைம்ல ஃபேமஸாக இருந்த, அதுக்கு அடுத்த கட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு டிப்ளோமான என்டிடியை சொல்லுவாங்க. அப்போ அந்த என்டிடிக்கு போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்த ஒரு எதிர்பார்ப்பு. அப்போ என்டிடியை செய்யலாம், என்டிடி கோர்ஸுக்குள்ள போகலாம் அப்படின்னு இருக்கக்குள்ள பார்த்தீங்களா இருந்தால் அதுக்கு ஒரு எக்ஸாம் ஒன்று எழுத வேண்டி வரும். இப்போ அவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்கன்னா, நெல்ல ஃபுல் ஹோப்ல இருந்து எக்ஸாம் எழுதுறாங்க. அதாவது டிசம்பர் ஏ லெவல் ரிசல்ட்ஸ் வருவது, என்டிடி எக்ஸாம் இடைப்பட்ட ஒரு காலத்தில் எழுதி அதனுடைய ரிசல்ட்ஸ், என்டிடி ரிசல்ட்ஸ் வந்துக்கிட்டு வருவது ஏப்ரல். அப்போ ஏப்ரல் ரிசல்ட்ஸ் வரக்குள்ள, அந்த 4ஆம் மாதம் ரிசல்ட்ஸ் வரக்குள்ள பார்த்தீங்களா இருந்தால் ஒரு நண்பன் அதில் பாஸ் பண்ணுறாரு, அடுத்த நண்பன் பாஸ் பண்ணல, அதில் செலக்ட் ஆகலை. சொல்ல போனால் ஒரு பெரிய ஒரு சங்கடமான ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்படுறோம். ஏன்னா எங்களோட ஃபுல்லாக தெரியக்கூடிய ஒரு ஆள் வந்துக்கிட்டு எல்லாருமே ஹோப்ல இருந்து ஒரு ஆளுக்கு கிடைச்சிட்டு இன்னொரு ஆளுக்கு கிடைக்கல. இப்போ இவர் வந்துட்டு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைக்கு போறாரு. அதாவது ஏ லெவலும் அது வரைக்கும் செகண்ட் சீக்னு சொல்லி படிக்கவும் இல்லை, அதுக்கிடையில நம்பி இருந்த என்டிடியும் கிடைக்கல அவருக்கு. இப்போ நாம் என்ன செய்த அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குரிய அந்த நண்பருக்கு வந்துட்டு வருவது. அந்த அதாவது பாத்தீங்களா இருந்தா ஏப்ரல் இந்த காலம், அதே நேரத்தில் எக்ஸாம் ஆகஸ்ட்ல இருக்குது. அப்ப இந்த 4 மாத காலம் தான் அவருக்கு இருந்த ஒரே ஒரு ஹோப். இந்த 4 மாத காலத்தை அவர் எப்படி திட்டமிட போறாருங்கிறது அங்க இருந்த ஒரு பெரிய ஒரு கேள்வி. ஸோ பாத்தீங்களா இருந்தால் அந்த 4 மாத காலமும் நான் அறிந்து அவர் மிக அவசியமான சில தேவைகளை தவிர்த்து வீட்டை விட்டு வெளியில வந்ததே இல்லை. அப்படி ஒரு செட்டப்ல அவர் இந்த 4 மாத காலத்தையும் முழுமையாக படிக்கிறதுல ஈடுபடுத்தினாங்க. பள்ளி போறது, அப்படி இப்படி ஒரு சில வேலைகளுக்கு மட்டும்தான் வெளியில வர்றது, மற்றபடி எந்த இதுவுமே இல்லை. ரைட், அது ஒரு டீமாவும் அவங்க படிச்சாங்க, இன்னும் சில நண்பர்களும் சேர்ந்து அதுல படிச்சாங்க. அந்த நேரத்தில் என்ன கோட் பண்ண வந்துட்டு டவுட்ஸ் இருக்கு, கொஞ்சம் வாடான்னு சொல்லுவாங்க. அப்ப நான் போய் அன்றைக்கு மட்டும் நான் தங்கிட்டு வந்திருக்கிறேன். இப்படி ஒரு சூழல்ல இருந்துதான் அவங்க படிச்சாங்க. அந்த 4 மாத காலம் சரியான ஒரு திட்டமிடலோட, பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க், பயங்கரமான ஒரு டெடிகேஷனோட அது அவங்க படிச்சத்தினுடைய அவுட்புட் பார்த்தீங்களா இருந்தால் ஏ லெவல் ரிசல்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு இ ஃபேக்கல்ட்டி கிடைக்குது. அப்ப ஆரம்பத்தில் என்டிடி கிடைக்காம விட்ட ஒரு மாணவன் அந்த 4 மாத காலம் ரைட் அவர் செஞ்ச அந்த தியாகம், அந்த முயற்சியோட அவுட்புட் அவர் வந்துட்டு இ ஃபேக்கல்ட்டி கிடைச்சி இன்றைக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு நிறுவனத்துல ஒரு பெரிய ஒரு சேலரியில வந்துட்டு பெரிய ஒரு சேலரி ஸ்கேல்ல வந்துட்டு இருந்து கொண்டிருக்கிறாரு. ஸோ இது என்னத்துக்குரிய அடையாளம்னால், நீங்க ஒரு ஹோப் வைக்கிறீங்க,
அந்த ஹோப் வந்துக்கிட்டு ஃபெயிலியர் ஆகுது அல்லது வந்துட்டு அது இல்லாம போகுதா, அது மனமுடைய தேவையில்லை. அதுல இருந்து நாம் என்ன செய்யணும், ஒரு படிப்பினையை எடுத்து அடுத்த கட்டத்தை நோக்கி நம்மளால ஏழுமான வரைக்கும் மேக்சிமம் முயற்சி செய்து நம்ம போய்கொண்டே இருக்கணும். ரைட். அந்த டைம்ல நமக்கு வரக்கூடிய தடைகளை உடைச்சி எறிஞ்சு, எவ்வளவு பிரச்சனைகள் வரும், அது எல்லாத்தையும் உடைச்சி எறிஞ்சு கிடைச்ச வேற ஏதாச்சும் கொசு போமாண்டு யோசனை வரும். ரைட். மனசு ஓட்டுவா ஃபெடப்பாவி என்ன ஒண்ணுமே செய்யாம விட்டுப்பட்டு வேலையை பார்ப்போமாண்டு ஒரு மனநிலை வரும். இப்படி ஒவ்வொரு விதமான மனநிலைகளை எல்லாம் தாண்டி இதுதான் என்ற இலக்கு அப்படின்னு நம்ம முடிவெடுத்துட்டோமா, அந்த இலக்கை நோக்கி போறதுக்கான ஒரு முயற்சியில நம்ம ஈடுபடுறோம், அதுக்காக நாம பயங்கரமான ஒரு டெடிகேஷனை நம்ம செய்யறோமா, ரைட். அந்த டெடிகேஷன் என்ன செய்யும், அந்த நிலையை வந்து அடைய வைக்கும். ரைட். அந்த நிலையை அடைய வைக்கும். அப்படி இல்லாட்டி கூட அதுல ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் நமக்கு வந்தே சேரும். அப்ப முழுமையாக யாரு டெடிகேட் பண்ணி தங்களோட முழுமையாக ஒரு தியாகத்தை செய்து ஒர்க் பண்றாங்களோ அவங்க வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம், ஒரு நல்ல நிலையை அடையலாம். ஸோ அந்த வகையில் இந்த 4 மாத காலம் நாங்கள் என்ன செய்யணும் சார், நாங்கள் எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாக வழிகாட்டுங்க, நான் உங்களைத்தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட நான் மாணவர்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்ததை பார்த்தேன். சொல்லப்போனால் எனக்கு உண்மையிலே அது ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு பயமாக இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு அமானிதம், அதாவது நான் ஒரு பெரிய ஒரு அமானிதத்தை சுமந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு யோசனை அதுக்கு எனக்குள்ள வந்துட்டு அது கொண்டு வந்திக்குன்னு சொல்லுவேன். அப்போ என்ன பாயிண்ட் என்றால், இந்த ஏலவல் லைஃப்ங்கிறது உங்கள ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஏற்படுத்த போறது. அது சரியான அமைப்புல போகணும், அது ஒரு சரியான ஒரு வழிகாட்டல போகணும். இதுல ஏதாச்சும் ஒன்று பிழைக்கும் பட்சத்துல, இதுல ஏதாச்சும் ஒன்று சரியில்லாத போகும் பட்சத்துல அது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பாதிப்பா உங்களுக்கு அமைஞ்சிடக்கூடும். அந்த வகையில இந்த 4 மாத காலத்தை நாங்க என்ன செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை தான் நான் உங்களுக்கு இங்க சொல்ல போறேன். இந்த 4 மாத காலத்துக்குள்ள நீங்க என்ன செய்யணும், உங்களை எப்படி வழிப்படுத்தணுங்கிற ஒரு விடயத்தை நாங்க தொடர்ச்சி அதுக்குள்ள கொண்டு வந்து கொண்டிருப்போம். உங்களுக்கு ஒரு சரியான ஒரு கைடன்ஸை கொண்டு வர போறோம். ஸோ அதுல பாத்தீங்களா இருந்தா, முதலாவது நாங்க செய்யக்கூடிய பேப்பர் கிளாஸ் ரிவிஷனுங்கிற இந்த டாபிக்ல வந்துகிட்டு வளமையான கிளாஸஸுக்கு அங்கால இப்ப ஆல்ரெடி நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு விடயத்தை முதல் நான் சொல்லிக்கொள்றேன். அது பிறகு கிளாஸ்ல டீடைல்ஸ் சொல்றேன். அதாவது நாங்கள் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிற ஒரு விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் தெரியும் ஆல்ரெடி இருக்கிற ஆட்களுக்கெல்லாம். அதாவது ஏபி ப்ரொஜெக்ட் அப்படிங்கிற ஒரு விடயத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். ஏபி ப்ரொஜெக்ட் அதாவது எங்க கிளாஸ்ல இருக்கக்கூடிய இந்த கிளாஸஸ்ல ஜாயின் பண்ண பேப்பர் கிளாஸ் வித் ரிவிஷனுங்கிற கிளாஸஸ்ல ஜாயின் பண்ற அனைத்து மாணவர்களும் நீங்க விரும்பினா ஒரு வாலண்டியரா இதுல ஜாயின் ஆகலாம். இதுக்குன்னு ஸ்பெஷலா எதுவுமே இல்லை, நீங்க விரும்பினா ஜாயின் ஆகலாம். இந்த ப்ரொஜெக்டோட டார்கெட் என்னென்னால், இந்த ப்ரொஜெக்ட் ஸ்பெஷலாக நான் ஃபர்ஸ்ட் இதை சொல்றேன். இதுல டார்கெட் என்னென்னால், ஒன்று பிசிக்ஸ்ல வீக்கா இருக்கிற மாணவர்களுக்கு சரி அவங்களுக்கு முழுமையான ஒரு வழிகாட்டலை கொடுக்கறதுக்கு, அவங்கள புஷ் பண்றதுக்கு, ஒரு வகையில படிக்கிறதுக்கு புஷ் பண்ற நிறைய ஐடியாஸ்களை கொண்ட ஒரு ப்ரொஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எப்படின்னா, ஒவ்வொரு நாளும் நீங்க எத்தனை மணித்தியாலம் படிக்கிறீங்க, சரியான நீங்க வந்துட்டு தேவையில்லாம போனை அல்லது சோசியல் மீடியாவை நீங்க வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணினீங்களா, அப்படி யூஸ் பண்ணினா அந்த டைம் எவ்வளவு, அதெல்லாம் நீங்க வந்துட்டு ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சப்மிட் பண்ணி கொண்டிருக்கணும். எத்தனை மணித்தியாலம் படிச்சீங்க, அதாவது ஒரு வகையான கண்காணிப்புடன் இந்த 4 மாத காலத்தை உங்களுக்கு வந்துட்டு ஒரு வகையான கண்காணிப்போட உங்களை கொண்டு செல்றதுக்கான ஒரு ப்ரொஜெக்ட் தான் இந்த ஏபி ப்ரொஜெக்ட். இதுல உங்களுக்கு தொடர்ச்சியான ஒர்க் அவுட்டுகள் தரப்படும். வளமையான கிளாஸஸ்ல நடக்கிறதுக்கு அங்கால கொஞ்சம் ஒர்க் அவுட்டுகள் தரப்படும். இந்த எஸ்ஏ செஞ்சுட்டு வரணும், இந்த எஸ்ஏ 2 நாளைக்குள்ள சப்மிட் பண்ணணும், இந்த ஸ்ட்ரக்சரை 2 நாளைக்குள்ள சப்மிட் பண்ணணும், இந்த மாதிரி ஒர்க் அவுட் தரப்பட்டு அந்த பேப்பர் கரெக்ட் பண்ணப்பட்டு அதுல இருக்கிற பிழைகள் வந்துட்டு ஆராயப்பட்டு நீங்க ஏன் இப்படி பிழை விட்டீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய தேவைகள் என்ன, உங்களோட பிரச்சனைகள் என்ன, இந்த பாடத்துக்கு பிசிக்ஸுக்கு அங்கால இந்த ஏபி ப்ரொஜெக்டை வந்துட்டு நிறைய மாணவர்கள் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விடயம். இந்த பிசிக்ஸுக்கு அவங்கால வந்துட்டு ஏனைய பாடங்களுக்கு கூட இந்த ப்ரொஜெக்ட்ல இருக்கக்கூடிய மெண்டர்ஸ், இந்த ப்ரொஜெக்ட்ல இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் ஆட்கள் வந்துட்டு என்ன செய்யறாங்கன்னா மாணவர்களுக்கு வந்துட்டு வழிகாட்டி கொண்டு இருக்கிறாங்க. அப்படி இந்த ப்ரொஜெக்ட்ல ஒவ்வொரு மாணவரும் இண்டிவிஜுவலி கேர் பண்ணப்படுற ஒரு செட்டப் வந்துட்டு செஞ்சிருக்கிறோம். ஆல்ரெடி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கு, அது இன்னும் கொஞ்சம் வைட் ஆக்க போறோம். அதான் நீங்க செய்ய போற வேலை. ரைட். அப்ப இண்டிவிஜுவல் கேர். எப்படி இண்டிவிஜுவல் கேர், அதாவது நீங்க படிக்கிறீங்களா, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு காலம் படிக்கிறீங்க, எப்படி நீங்க உங்களோட டைம் டேபிள் ஒழுங்குபடுத்தலாம், ரைட், உங்களோட இஷ்யூ என்ன, உங்களுக்கு பிரச்சனைகள் என்ன, தனிப்பட்ட ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள், படிப்புக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை நீங்க எப்படி வெல்லலாம் அப்படிங்கிற விடயங்கள்ல இருந்து எல்லாமே கொடுக்கப்படும். அடுத்தது தரப்படுற ஒர்க் அவுட்டுகள், அடுத்து நீங்க ஒரு எக்ஸாம் செய்றீங்களா, அந்த எக்ஸாம்ல விட்ட பிழைகள் என்னென்ன,
ஏன் அந்த பிழைகளை விட்டீங்கிறத எங்களுக்கு சொல்லணும். ரைட், அதை வந்துட்டு ஒரு ரெக்கார்டா நீங்க பண்ணிக்கிட்டே வரணும். என்னுடைய மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்லி அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு வரணும். அந்த ரெக்கார்டிங் அந்த அதாவது நீங்க எழுதி எழுதி வரணும். அதெல்லாத்தையும் அடுத்தடுத்த எக்ஸாம் நீங்க கரெக்ட் பண்ணினீங்களா, இந்த மாதிரி ஒரு அமைப்புல, அதாவது நான் எல்லாத்தையும் ஃபுல்லா டீடைல்ஸ் எங்க சொல்ல, இப்படி எல்லா விடயங்களையும் ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு கைடு வேணும், பக்கத்துல ஒரு ஆள் இருந்து உங்களை படிப்பிக்க வைக்கிறேன், அனுபவம் உள்ள நல்ல ஒரு அறிவு உள்ள ஒரு ஆள் உங்களுக்கு பக்கத்துல இருந்து உங்களை படிப்பிக்க வைக்கிறேன்டா எப்படியான ஒரு வழிகாட்டுல செய்வாரோ அந்த வழிகாட்டுல இந்த ஏபி ப்ரொஜெக்ட் மூலமா செய்ய போறோம். சரியா? ஸோ இந்த ப்ரொஜெக்ட்ல நாங்க யாரை ஜாயின் பண்ண சொல்றோம்டா, இந்த ப்ரொஜெக்டுக்குள்ள அதாவது பேப்பர் கிளாஸ் நடக்கக்குள்ள மேலதிகமாக இந்த குரூப்ல நீங்க ஜாயின் ஆகலாம். இந்த ப்ரொஜெக்ட்ல நாங்க யாரை ஜாயின் பண்ண சொல்றோம்டா, பிசிக்ஸை வந்துட்டு சரியான கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது மாணவர்கள் இதுல வந்துட்டு ஜாயின் ஆகுங்க. ரைட், உங்களை ஏ அல்லது பி லெவலுக்கு கொண்டு போக ஒரு முயற்சியாக அந்த ப்ரொஜெக்ட் இருக்குங்கிறதால அந்த லெவல்ல இருக்கக்கூடிய கஷ்டம்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் நீங்க என்ன செய்யலாம், வந்துட்டு இந்த ப்ரொஜெக்ட்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அடுத்தது கஷ்டமுக்கு அங்கால எனக்கு வந்துட்டு ஒரு புஷ் ஒன்று இருந்தாத்தா, என்ன வந்துட்டு யாராச்சும் ஒரு ஆள் படிதான்னு சொன்னா தான் படிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆளை நான் இருக்கிறேன் அப்படின்னா அப்படியான மாணவர்களும் இந்த ப்ரொஜெக்ட்லேயே செய்யலாம். ஆனா இந்த ப்ரொஜெக்ட்ல இணைகிற மாணவர்கள் தரப்படுற ஒர்க் அவுட்டுகளை எல்லாத்தையுமே ப்ராப்பரா செய்யணும். ரைட், உங்களுக்கு வரக்கூடிய, ஏன்னா இது வந்துட்டு ஒரு மேலதிகமா நாங்க செய்யக்கூடிய உங்களுக்கு உங்களோட நன்மைக்காக 100% டெடிகேட்டடா ஒர்க் பண்ணப்படுற ஒரு ப்ரொஜெக்ட் இது. இதுல நிறைய என்ன ரிசோர்சஸ் வந்துட்டு மெண்டர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் உங்களை கைட் பண்ண போறாங்க. இப்போ சரியான அப்ப அந்த அடிப்படையில் இந்த ஏபி ப்ரொஜெக்டை பொறுத்தவரையில இதுல நீங்க எல்லாரும் சரியான அமைப்புல இதை பயன்படுத்தி கொள்ளணும். அப்ப நான் சொன்ன கேட்டகரியில் இருக்கிற ஆட்கள் இதுல நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளலாம். அந்த வகையில நம்மளோட கிளாஸஸ் எப்படி போக போகுது பாத்தீங்களா இருந்தால், ஆல்ரெடி பேப்பர் கிளாஸஸ்ல சில பகுதிகள் சில யூனிட்டுகளை வந்துக்கிட்டு நாங்க முடிச்சிருக்கிறோம். ரைட், அது தொடர்பான டீட்டெயில்ஸ் நீங்க மேனேஜர் எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில 2 டாபிக்கா நாங்க இதை உடைக்கிறோம். ஒன்று ரிவிஷன் வித் பேப்பர் பிராக்கெட்ல எம்சிக்யூன்னு போட்டிருப்போம் பாத்தீங்கன்னா விளங்கும். அடுத்தது மாடல் பேப்பர் அண்ட் எஸ்ஏ வித் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு டாபிக். இது என்னென்றால், இந்த ரிவிஷன்ல வந்துட்டு ஆல்ரெடி பாத்தீங்களா இருந்தால் நாங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய டாபிக்குகள் ஒன்று ஃபர்ஸ்ட் யூனிட் மெஷர்மெண்ட்டை முடிச்சிட்டோம். மெஷர்மெண்ட் முடிஞ்சு அதே மாதிரி வேவ்ஸ் கம்ப்ளீட் ஆகிட்டு சரியாரு. இப்ப அடுத்த கட்டமா மெக்கானிக்ஸ் எடுத்த மாதிரி இருந்தால் மெக்கானிக்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. இந்த மெக்கானிக்ஸ்ல பேலன்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி வட்ட இயக்கம், வட்ட அதே மாதிரி சுழற்சி இயக்கங்கள், இது மட்டும் பேலன்ஸ்ல இருக்குது. இந்த பகுதியில இருந்து தான் நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு கிளாஸஸ் வந்துட்டு போக போகுது. அப்ப வட்ட இயக்கம் சுழற்சி இயக்கம்ங்கிற டாபிக் ரிவிஷன் இருக்குது. அதுக்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய பகுதிகள் எடுத்தீங்களா இருந்தா நாங்க 2 டாபிக்கை இதுவரைக்கும் நாங்க ஒரு டாபிக்காகத்தான் பேப்பர் கிளாஸ் போயிட்டு இருந்தீங்க. அதுல வந்துட்டு எக்ஸாமை செட் பண்ணி போயிட்டு இருந்தோம். ஆனா இதுக்கு பிறகு நாங்க என்ன செய்ய போறோம்னா, பேப்பர் கிளாஸ் வந்துட்டு தொடர்ச்சியா 7 நாட்களும் நடைபெறக்கூடியதா இருக்கும். அதாவது இந்த ரிவிஷன் கிளாஸ் வந்துட்டு 7 நாட்கள் நடைபெறும். சரியான 7 நாட்கள். அதுவும் பாத்தீங்களா இருந்தால் 2 டைம் உங்களுக்கு தரப்படும். 2 டைம் தரப்படும். அதுல ஒரு டைம் 8:30 இருந்து 10 o'clock வரைக்கும் வரும். அடுத்த செகண்ட் டைம் வந்துட்டு 9 இருந்து நைட் 9 இருந்து 10:30 வரைக்கும் வரும். இந்த மாதிரி 7 நாட்களும் தொடர்ச்சியா இந்த ரிவிஷன் கிளாஸ் வந்துட்டு போகும். அதுல 4 நாட்கள் சரியான 4 நாட்கள் ஒரு டாபிக்கும், அதாவது மண்டே டு தேர்ஸ்டே வரைக்கும் ஒரு டாபிக்கும், தேர்ஸ்டே அதாவது ஃப்ரைடேல இருந்து சண்டே வரைக்கும் இன்னும் ஒரு டாபிக்ங்கிற மாதிரி தான் இந்த கிளாஸஸ் வந்துட்டு போக போகுது. அதுல நான் ஸ்டார்ட் பண்ண போறது ஒன்று வட்ட இயக்கம் சுழற்சி இயக்கம் போய்கொண்டு வட்ட இயக்கம் சுழற்சி இயக்கம். அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்களா இருந்தா லைட்ஸ் போகும். லைட்ஸ் போய்கொண்டு இருக்கக்குள்ளேயே பரலலா ஹீட்டை கொண்டு போவோம். ரைட், பரலலா ஹீட்டை கொண்டு போறது. ரைட், அதுக்கு அடுத்த கட்டமாக ஏனைய யூனிட்டுகள் 3 ஃபீல்டையும் சேர்த்து சொல்றேன். 3 ஃபீல்டுக்குரிய ரிவிஷன். அதே போல எலக்ட்ரிசிட்டி, அதே போல எலக்ட்ரானிக்ஸ், அதே மாதிரி ப்ராப், அதே மாதிரி ரேடியேஷன்.
இப்படி இந்த எல்லா யூனிட்டும் இதுக்குள்ள இருக்குது இல்லையா, ஃபீல்டு நான் மொத்தமா சொல்லியிருக்கிறேன். இப்படி எல்லா யூனிட்டுகளையும் நாங்கள் என்ன செய்ய போறோம்னா மொத்தமா ரிவிஷன் செய்ய போறோம். அந்த ரிவிஷன்ல நாங்க என்ன செய்யறோம்னு பாத்தீங்களா இருந்தா ஒன்று தியரியை வந்துட்டு நாங்கள் ரிவிஷன் வந்துட்டு யூஸ்வலாக நிறைய பேர் செய்கிற மாதிரி எல்லாம் செய்யறதில்ல, ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டு போகிற மாதிரிலாம் இல்லை, டைம் எடுத்து தான் செய்வோம். சரியான, அதாவது ரிவிஷன் செய்யறதுக்குன்னு தேவைப்படுற ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலான ஆக்கள் என்ன, அந்த தியரியில கொஞ்சம் கிளாரிட்டி ஒன்று இல்லை, அந்த தியரியெல்லாம் கிளாரிட்டியாக தெளிவாக படிச்சு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிற ஆக்கள். ஸோ அவங்கள டார்கெட் பண்ணித்தான் நாங்கள் இந்த ரிவிஷன் செய்கிறோம். அதனால அந்த ரிவிஷன் வந்துட்டு ஃபாஸ்ட்டாகலாம் ஓடாது, கணக்கான அமைப்பில் தான் போய்கொண்டிருக்கும். அதே நேரத்தில் அந்தந்த ரிவிஷனோட சேர்த்தே நாங்கள் என்ன செய்ய போறோம்னா பாஸ் பேப்பர் கேள்விகள், பெரும்பாலான பாஸ் பேப்பர் கேள்விகள், எம்சிக்யூ கேள்விகள் எல்லாத்தையுமே அந்த ரிவிஷனோட கவர் பண்றது, பெரும்பாலான கேள்விகளை ரிவிஷனோட கவர் பண்ணுவோம். அப்படித்தான் இந்த டாபிக்லாம் போனிக்கு போய்கொண்டிருக்குது. அப்போ அந்த வகையில் இப்போ லைட்ஸ் எடுத்தீங்கன்னா லைட்ஸ் ஒவ்வொரு தியரிகளையும் மெதுவாக நம்ம ரிவிஷன் செய்து கொண்டு அதே நேரத்தில் அதோட சம்பந்தப்பட்ட எல்லா பாஸ் பேப்பர் கேள்விகளையும் செய்யறது. ரைட், இப்படி இது எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய மாதிரி ஒழுங்குபடுத்தி இருக்கிறோம். சரியான, இது எல்லாமே எல்லா டாபிக்குமே வந்துட்டு இதே அமைப்புல தான் ஏற்கனவே போய்கொண்டிருக்கக்கூடிய முழுமையாக ஒவ்வொரு தியரியையும் டீப்பாகவே ரிவைஸ் பண்ணி அதோட சம்பந்தப்பட்ட எம்சிக்யூ கேள்விகளை உள்ளடக்கிய எல்லா டாபிக்கும் இங்கே போகக்கூடியதா இருக்கும். ரைட், அப்ப நான் சொன்ன மாதிரி 7 நாட்கள் தொடர்ச்சியாக எல்லா நாளும் நடைபெற போது 8:30 to 10 வரைக்கும் ஒரு செஷன் நடக்கும். அதை மிஸ் பண்ற ஆக்கள் 9 PM இருந்து 10:30 PM அடுத்த செகண்ட் செஷன்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். இந்த 2 கிளாஸ்லையும் ஜாயின் பண்ணக்குள்ள ஏதாச்சும் உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ அப்படி எதுவும் வந்திருந்தால், ஏதாச்சும் பிரச்சனைகள் அண்டைய கிளாஸ்ல உங்களுக்கு வந்திருந்தா நீங்க என்ன செய்யலாம்னா அடுத்த கிளாஸுக்கு இடையில நம்ம ஆப்ல வந்துக்கிட்டு அந்த இந்த நடைபெற்ற கிளாஸ் ரெக்கார்டு இருக்கும், அதை நீங்க பார்த்துக்கொள்ளவும் முடியும். அப்ப ரெக்கார்டையும் நீங்க பார்த்துக்கொள்ளலாம். ஏதாச்சும் மிஸ்டேக்குகள் ஏதாச்சும் மிஸ் பண்ணி இருந்தா அல்லது நீங்க படிச்ச விஷயங்கள் இது பிரச்சனைகளை நீங்க பார்க்கறதுக்கும் என்ன செய்யலாம், இந்த அந்த ரெக்கார்ட் செஷனை வந்துட்டு யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்படி ஒட்டுமொத்தமா நிறைய பாஸ் பேப்பர் கேள்விகளை உள்ளடக்கினதான ஒரு ரிவிஷன், ஒரு டீப்பான ரிவிஷன், வளமையான ரிவிஷனோட நீங்க பார்க்கவானா ஒரு டீப்பான ஒரு ரிவிஷன் அமைப்புல இந்த கிளாஸஸ் வந்துட்டு போகக்கூடியதா இருக்கும். அதே நேரத்தில் நாங்கள் அடுத்ததாக பேசக்கூடிய விடயம் மாடல் பேப்பர் எஸ்ஏ வித் எக்ஸாம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுல பாத்தீங்களா இருந்தா ஒன்று நான் என்ன செய்ய போறோம்னா தொடர்ச்சியா எக்ஸாம்கள் நடத்துவோம். அந்த எக்ஸாம்ல வந்துட்டு மாடல் எம்சிக்யூக்களை கூடுதலாக கொண்டு வருவோம். நிறைய மாடல் கேள்விகள், ஏன்னா எம்சிக்யூ இங்க பாஸ் பேப்பர் எம்சிக்யூல இதுக்குள்ள கவர் ஆகி கொண்டிருக்கிறதால ரைட், பெரும்பாலும் மாடல் கேள்விகள் அதிகமான நல்ல டிஃப்ரெண்டான ஐடியா கேள்விகளை உள்ளடக்கினதான எக்ஸாம் வந்துட்டு நாங்க வைக்க போறோம். சரியான, இதுல எம்சிக்யூ இந்த எக்ஸாம்ல வந்துட்டு எம்சிக்யூ உள்ளடக்கப்படும். ரைட், அது ஃபுல் பேப்பரா பெரும்பாலான இது வந்துட்டு ஃபுல் பேப்பர் அமைப்புல தான் இருக்கும். அதாவது 50 எம்சிக்யூ அப்படியான அமைப்புல இருக்கும். அதோட சேர்த்து 50 எம்சிக்யூ கொண்டதா இருக்கும். அதோட சேர்த்து பாத்தீங்களா இருந்தா ஸ்ட்ரக்சர் எஸ்ஸையும் அந்த எக்ஸாம்ல உள்வாங்கப்படும். சரியான, ஸ்ட்ரக்சர் எஸ்ஸையும் உள்வாங்கப்பட்டதாகவும் அந்த எக்ஸாம்பிள் நடைபெறும். எம்சிக்யூ நடக்கும், ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ நடக்கும், எம்சிக்யூ. இப்படி இந்த டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்ல வந்துகிட்டு மாறி மாறியோ அல்லது 2 தொடர்ச்சியா எம்சிக்யூ 2 எக்ஸாம் நடந்தா அது பிறகு ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ இந்த மாதிரி நடந்து அந்த பேப்பர் உங்களுக்கு கரெக்ட் பண்ணப்பட்டு, அதாவது உங்களுக்கு கரெக்ட் பண்ணப்பட்டு உங்களோட டாப் மார்க்ஸ்களை வந்துட்டு நாங்க ஆர்டர் பண்ணி அதே மாதிரி உங்க ஒவ்வொருத்தர பேப்பரை நீங்க விட்ட மிஸ்டேக் என்னங்கிறத மென்ஷன் பண்ணி அந்த பேப்பர் கரெக்ஷனோட சேர்த்து உங்களுக்கு அது அனுப்பி வைக்கப்படும். ஆல்ரெடி அது நடந்துட்டு இருக்குது, அதை நாங்க இன்னும் என்ன செய்ய போறோம், இன்னும் மெருகூட்ட போறோம் அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை நான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி அதுல நம்பர்ஸையும் கூட்டி டைமையும் கூட்டி செய்ய போறோம். அந்த வகையில எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ எல்லாம் உள்ளடக்கின எக்ஸாம்கள் ஒரு ஃபைனல் பேப்பரை பேஸ் பண்ணின எம்சிக்யூ அமைப்பு எப்படி இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த எக்ஸாம் செய்ய போறோம். இது கரெக்ட் பண்ணி உங்களுக்கு நாங்க கரெக்ட் பண்ணி உங்களோட டாப் மார்க்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி போட போற ஒரு எக்ஸாம் அமைப்பா இருக்கும். அதோட சேர்த்து இந்த எக்ஸாம் டிஸ்கஷனோட சேர்த்து நாங்க செய்ய போற இன்னொரு முக்கியமான ஒர்க் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ்ஏ அண்ட் ஸ்ட்ரக்சர். அதாவது தொடர்ச்சியா லாஸ்ட் இயரும் கூட நாங்க என்ன செஞ்சிருந்தோம்னா பெரிய அளவிலான எஸ்ஏ கேள்விகளை மாணவர்களுக்கு பிராக்டிஸ் பண்றதுக்கு ஏற்பாடு செஞ்சிருந்தோம். நிறைய கேள்விகளை வந்துகிட்டு செய்யக்கூடிய நிறைய எஸ்ஏ கேள்விகளை செய்து காட்டியிருந்தோம். அது ஒவ்வொரு யூனிட் வைஸா வந்துகிட்டு அந்த எஸ்ஏ பிராக்டிஸ் பண்றது. இப்ப மெக்கானிக்ஸ்ல இருக்கிற எஸ்ஏ கேள்விகள் எடுத்து செய்யறது. அதே மாதிரி ஸ்ட்ரக்சர்னு சொல்லி போட ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரை வந்துட்டு ஆராய்ந்து படிக்கிறது. ஸ்ட்ரக்சரை வந்துட்டு என்ன செய்யறது, ஃபுல்லா ஒரு பரிசோதனையை நம்ம படிக்கிறோம்னா அந்த ஸ்ட்ரக்சரை நீங்க படிச்சு முடிச்சால் ஃபைனல் எக்ஸாம்ல ஒரு கேள்வி வந்தா 100க்கு 100 வீதம்
அப்படி இல்லையா ஒரு 95% பெர்ஃபெக்டா செய்யற அளவுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் அமைப்பை நீங்க என்ன செய்யணும், ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எடுக்கிற ஒரு வகையில ஒரு வழிகாட்டல ஒவ்வொரு ப்ராக்டிக்கலா வந்துட்டு என்ன செய்யறதுன்னு ஆராய போறோம். அப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு ஒரு ஆராய்ந்து படிக்கிற ஒரு அமைப்பிலையும் எஸ்ஏ கேள்விகளை பொறுத்தவரையில ஒவ்வொரு யூனிட் வைஸா தொடர்ச்சியான எஸ்ஏ டிஸ்கஷனை செய்யக்கூடியதாகவும் இருக்கும். ரைட், இது எத்தனை எஸ்ஏ வந்து சேரும் ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் நம்ம செய்ய போற எஸ்ஏ நம்பர்ஸ் வந்துட்டு பெரிய அளவில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கொள்றேன். ரைட், அப்ப எஸ்ஏ அண்ட் ஸ்ட்ரக்சர் டிஸ்கஷனும் இதுக்குள்ள வரும். இப்போ எக்ஸாம் எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் தான் இங்க இருக்கக்கூடியது. அப்ப யூனிட் வைஸான அமைப்புல தான் இந்த எஸ்ஏ கேள்விகள் எல்லாமே போகும். சரியான இதுல பாத்தீங்களா இருந்தா இந்த கிளாஸஸ் வந்துக்கிட்டு 4 days வந்துட்டு நடைபெறக்கூடியதா இருக்கும். அதுவும் குறிப்பா மண்டே டு டியூஸ்டேயா இருக்கும். சரி, அந்த மண்டேல இருந்து தேர்ஸ்டே வரைக்கும் இருக்கும். இதுல டைம் வந்துட்டு பாத்தீங்களா இருந்தா 12 PM to 1:30 PM இருக்கும். 12 to 1:30 PM. இந்த டைம் வந்துட்டு யாருக்கும் சிக்கலாக இருக்கும் பட்சத்தில் அவங்க வந்துட்டு அந்த ரெக்கார்ட் செஷனை வந்துட்டு யூஸ் பண்றதுக்கான இதுவும் வேற சில நேரங்களில் வேற கிளாஸஸோ அல்லது வேற எதுவும் இஷ்யூக்கள் இருக்குங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன செய்யணும்னா 12 to 1:30 அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண முடியாத பட்சத்தில் அந்த ரெக்கார்ட் செஷன் நம்ம அப்ல இருக்கக்கூடிய ரெக்கார்ட் செஷன் மூலமாக அந்த கிளாஸஸ் வந்துட்டு பார்த்துக்கொள்ளலாம். ஆனா அடுத்த கிளாஸுக்கு முதல் பார்த்துடணும். ஒரு கிளாஸ் நடக்குதா அதுல இருந்து 24 hours சொல்லக்கூடாது இல்லையா, ஒரு 20 hours சொல்லுவோமே, ஒரு 20 hours வந்துட்டு என்ன செய்யணும், அந்த கிளாஸை வந்துட்டு பார்த்துடணும். ஏன்னா நாங்க ரெக்கார்டை வந்துட்டு தொடர்ச்சியா உங்களுக்கு தரமாட்டோம். அதான் ஒரு ரெக்கார்டிங்க நீங்க எப்பயும் பார்க்கலாம்ங்கிற மாதிரி அந்த எக்ஸசைஸ் தரமாட்டோம். ஏன்னா அப்படி தந்தால் ரெக்கார்டை பிறகு பார்க்கலாம்னு சொல்லி கொஞ்சம் பேர் படிக்க மாட்டான். கொஞ்சம் பேர் ஓகே அதெல்லாம் செய்வாங்க. சில பேர் என்ன செய்யறது அப்படியெல்லாம் படிக்கிறது இல்லை. அடுத்த இதை பார்ப்போம், அதாவது நாளைக்கு பார்ப்போம்னு சொல்லியே ஒரு தொகையான விஷயத்தை அப்படியே விட்டுடுறது. அதனால அந்த டைம் அந்த பீரியடுக்குள்ள உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ வந்தா நீங்க ரெக்கார்டிங்க பார்க்கலாம். ரைட், அதுக்கு அடுத்த கிளாஸுக்கு முதல் பார்த்து முடிச்சுட்டு இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியா ஏதாச்சும் தவிர்க்க முடியாத இஷ்யூ இருந்தா மட்டும் நீங்க மேனேஜர்கிட்ட சொல்லி அதுக்குரிய எக்ஸஸை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். இது உங்களோட நன்மைக்காக தான், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்க தரத்தால நீங்க ஃபுல்லா எக்ஸஸ் இருந்தா நீங்க படிச்சுட்டு போவீங்கன்னு சொல்லி நான் யோசிக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்ட்ரிக் கொண்டு ஒரு இடத்துல இல்ல, ஒரு லூஸா அரிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்துகிட்டு அது சரியான ஒரு ட்ரக்ல போய் சேராது. அப்ப கடும் ஸ்ட்ரிக்காவும் இருக்க இயலாது. சில இடத்துல நடைமுறை பிரச்சனை, ரெக்கார்டிங் தரதுக்கான நடைமுறை பிரச்சனை. சரியானே, அதே நேரத்தில் ரெக்கார்டிங்கா தருவோம்ங்கிற எப்பயுமே நீங்க அதை எக்ஸஸ் பண்ணலாம்னு சொன்னா அது இன்னொரு பிரச்சனை. இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் யோசிக்கிறோம். அது உங்களுக்காகத்தான். நீங்க நல்லா இருக்கணும், நீங்க வந்துட்டு சரியான ஒரு அமைப்புல போய் முன்னேறி போகணுங்கிற அந்த ஒரு எண்ணத்துல தான் நாங்க வந்துட்டு யோசிக்கிறோம் அதெல்லாம். சரியான, அப்ப இந்த மண்டே டு தேர்ஸ்டே வந்துட்டு 12 to 1:30 கிளாஸ் நடக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஜாயின் பண்ணலாட்டி கூட நீங்க அதை அந்த ரெக்கார்ட் செஷனை அதை அடுத்த கிளாஸுக்கு இடையில பார்த்துக்கொள்ள முடியும். சரியான, இப்படிதான் இது போகுது. இதுல என்ன பாயிண்ட் என்றால் ஆல்ரெடி தியரி கிளாஸஸ் வந்துட்டு போய்கொண்டிருக்குது. தியரி கிளாஸஸ் எடுத்தீங்களா இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்டார்ட் ஆகி இருக்குது. எலக்ட்ரிசிட்டி முடிகிற கட்டம். அடுத்தது எலக்ட்ரானிக்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்டும் எலக்ட்ரானிக்ஸும் வந்துக்கிட்டு போக ஆரம்பிச்சிருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஸ்டார்ட் ஆகுது, எலக்ட்ரானிக்ஸ் வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. இது வந்துட்டு போகுது. பெரும்பாலும் இந்த பேலன்ஸ் அரிக்கக்கூடிய யூனிட்டுகள் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டோட சேர்த்து தான் இண்டக்ஷனை படிப்பிப்பேன். சரியான, எலக்ட்ரானிக்ஸ், இண்டக்ஷன், அதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாம் தான் இருக்குது. எல்லாமே சின்ன சின்ன யூனிட்டுகள். பெரும்பாலும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மேயை டார்கெட் பண்ணியிருக்கிறோம், மிஷன் மேன்னு சொல்லி டார்கெட் பண்ணியிருக்கிறோம். அப்படி இல்ல மேயோட சிலபஸை முடிக்கிற மாதிரி, அப்படி இல்லாட்டி 1-2 கிழமைகளுக்குள்ள அது என்ன செய்யலாம், அட்ஜஸ்ட் ஆக முடியும். எப்படியோ தியரியை ஓவராலா மேயோட முடிக்கிறோம். அது முடிச்சதுக்கு பிறகு அந்த டைமுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களை வந்துட்டு கவர் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதாவது எப்படின்னா நடைபெற்ற ஒவ்வொரு இயருக்கும் உரிய ஃபுல் பேப்பர் எம்சிக்யூ ஸ்ட்ரக்சர் எஸ்ஏன்னு சொல்லி ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்களை வந்துட்டு என்ன செய்யறேன்னால் முழுமையாக டிஸ்கஸ் பண்ற மாதிரி. அது எப்படி டிஸ்கஸ் பண்ணா, இப்போ ஆல்ரெடி பாஸ் பேப்பர்களை செஞ்ச அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும், எஸ்ஏ செஞ்ச அனுபவங்கள் இருக்கும். அப்ப அதே விஷயத்தை நாங்க திருப்பி செஞ்ச மாதிரி இருந்தா அது அவ்வளவு பெரிய ஒரு எஃபெக்டிவா இருக்காது. அதனால ஒரு ஃபைனல் பேப்பர் ஃபுல் பேப்பர் ஒன்று எடுத்தோம்னால் அதை டீப்பா ஆராய்ந்து படிக்கிற மாதிரியான ஒரு அமைப்புல இந்த தியரி டைம் முடியக்குள்ள, தியரி வந்துகிட்டு யூஸ்வலா வந்துட்டு 7
8:30 to 9 PM வந்துட்டு நடக்கிறது. அதே மாதிரி மார்னிங் 5:30க்கு நடக்கிறது. சரியான அந்த டைமில் நீங்கள் நான் பிறகு அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நாங்கள் என்ன செய்வோம்னால் அதுக்கு பிறகு ஃபுல் பேப்பர்களை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியான ஃபுல் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணுவோம். MCQ மட்டும் இல்லாமல் எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் ஃபைனல் பேப்பர் 2025 2024 அப்படி ஃபுல் பேப்பரை ஆராய்ந்து படிக்கிற மாதிரி ஒரு அமைப்பை இந்த தியரி கிளாஸ் முடிய மேயோட தியரி முடியுதுனால் அதுக்கு பிறகு இன்ஷால்லா நாங்கள் கொண்டு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம். இப்படித்தான் எங்களோட கிளாஸ் செட்டப் வந்துட்டு போக போகுது. சரியான இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு ஒரு தொடர்ச்சியான ஒரு ஒர்க் இருக்கிறதால இதை நாங்கள் வந்துட்டு ஹாட் சீட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு லாஸ்ட் இயர் வந்துக்கிட்டு செஞ்ச ஒரு அமைப்பு. அப்படியான ஒரு அமைப்புல தான் இந்த கிளாஸஸ் இந்த வருஷம் என்ன செய்ய போறோம்னா கொண்டு போக போறோம். அதாவது ஹாட் சீட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இந்த எல்லா ஒர்க்கையும் நாங்கள் வந்துட்டு கொண்டு போறோம். ஏன்னா நீங்க ரெஸ்ட்லேயே இருக்க முடியாது, ஃபுல்லாவே என்ன செய்யணும், எஃபெக்டிவா ஒர்க் பண்ணி கொண்டே இருக்கணுங்கிறதான் இதுல நக்கரு. ரைட். ஸோ எனிவே, ஸோ எல்லா விடயத்தையும் சமரியா சொல்லி இருக்கிறேன். இது தொடர்பான மேலதிக விடயங்கள் இருந்தால் நீங்க மேனேஜரை கண்டெக்ட் பண்ணி நீங்க என்ன செய்யலாம், அப்டேட்டுகள் எடுத்துக்கொள்ளலாம். ரைட். ஓகே, ஜஸாக்கல்லாஹு ஹைர். எல்லாரும் கட்டாயம் ஒழுங்கா சரியா ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. தேவையான விடயங்களை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த ஏபி ப்ராஜெக்ட் வந்துட்டு மிக முக்கியம். பெரும்பாலும் இந்த நாங்க சொல்றது இந்த லெவல்ல வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் பண்றங்கிறது நான் அறிஞ்சு இல்லை, அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவாங்களான்னு நான் நம்பல. அப்படியான ஒரு ஒர்க்கை நாங்கள் வந்துட்டு கொண்டு வரோம். அதுக்கு மேலதிகமாக நிறைய முக்கியமான தியரிகளை வந்துட்டு எங்களோட வேர்ச்சுவல் லெப்புக்குள்ளால மாணவர்களுக்கு கண்முன்னுக்கு காட்டக்கூடிய ஒரு செட்டப்பை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். இதெல்லாமே ஆல்ரெடி நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். பேப்பர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும், ரைட். தியரி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒவ்வொரு முக்கியமான கன்செப்டுகளை வேர்ச்சுவல் லெப்ல வந்துட்டு செய்து காட்டுறோம். அதாவது ஒரு கண்ணுக்கு முன்னுக்கு அதை செய்து காட்டுறோம். நாங்கள் அதை அவங்க ஆப்ரேட் பண்றதுக்கான சான்ஸை கொடுக்குறோம். அப்படி அந்த ஆல்ரெடி அது சம்பந்தமான வீடியோஸ் இருக்கு, நீங்க பார்க்கலாம். அப்படியெல்லாம் செய்யப்பட்டு கொண்டு இருக்குது. அப்ப எல்லாத்தையும் நீங்க பெஸ்டா பயன்படுத்துங்க. ஒரு பெஸ்டான ரிசல்ட்ஸ் நோக்கி இறைவன் நாடினால் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்ய முடியும், போக முடியும். ஓகே, பாய்.